சிவகங்கை சட்டமன்ற தொகுதி கள நிலவரம் செந்தில்நாதனுக்கு எப்படி இருக்கிறது? செந்தில்நாதன் கடந்த 5 ஆண்டு காலமாக சிவகங்கை சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். இந்த 5 ஆண்டு காலமாக இந்த தொகுதி மக்களுக்கு அவர் என்ன செய்தார்? இந்த தொகுதி மக்களிடையே நாம் விசாரிக்கும் பொழுது செந்தில்நாதன் அவர்கள் நல்ல மனிதர், அன்பானவர், எளிமையானவர். அவர் வீட்டிற்கோ எங்குமே அவர் சென்றோம் என்றால் அவர் உடனே அனுசரித்து உபசரித்து அவர்கள் குறைகளை கேட்டறியும் நல்ல மனிதர். அவருடைய அலைபேசிக்கு பொதுமக்களாகிய மக்கள் எந்நேரத்திலும் அவரை தொடர்பு கொண்டு பேசலாம். அவர் தற்போது அலைபேசி எடுக்கவில்லை என்றாலும் உடனே அந்த அலைபேசிக்கு தொடர்பு கொண்டு அவர்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்து வருகிறார் என்ற நல்லவரெல்லாம் தொகுதி முழுக்க அவருக்கு இருக்கிறது. அதே போல தொகுதி மக்களோடு மக்களாக கலந்து அவர்களுடைய இன்ப நிகழ்ச்சியிலும் துன்ப நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல்களையும் வாழ்த்துகளையும் சொல்லி வருகிறார். அதே வேளையில் சிவகங்கை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த செந்தில்நாதன் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலமாக என்ன செய்தார்? இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி நோக்கி செல்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. இதே வேளையில் சிவகங்கை மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக கட்சியாக இருந்தபோது இந்த கட்சிக்காக பணியாற்றியவர்கள், மூத்தவர்கள், அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் அனைவருமே இன்று செந்தில்நாதன் கட்சியிலிருந்து விலகி வேறொரு கட்சிக்கு பயணிக்கிறார்கள். அதே வேளையில் பணியாற்றிய மருது அழகராஜ் அவர்கள், வழக்கறிஞர் ஆசைத்தம்பி அவர்கள் மற்றும் நிறைய அஇஅதிமுக தொண்டர்களும் அஇஅதிமுக உறுப்பினர்களும் வேறொரு கட்சிக்கு வேறொரு பாதையில் சென்ற காரணத்தினால் இன்று அஇஅதிமுக கட்சி வீழ்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. அதே வேளையில் செந்தில்நாதன் அவர்களுடன் ஒரு கும்பல், அதாவது அவரை சுற்றி ஒரு கும்பல் அவரிடம் யாரும் செல்லாத அளவுக்கு அவரை தன் கையில் வைத்துக் கொண்டு இங்கு உள்ள சட்டமன்ற தொகுதியிலேயே ரியல் எஸ்டேட், பட்டி தொழில் போன்ற தொழில்களை செய்வதாகவும் பல குற்றச்சாட்டுகள் எழுகிறது. ரவில் செந்தில்நாதன் அவர்கள் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இந்த சிவகங்கை தொகுதியை முன்னேற்ற பாதைக்கு செல்லாமல் மிகவும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு சட்டமன்ற தொகுதியாக தான் இந்த தொகுதி இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் செந்தில்நாதன் அவர்கள் அவருக்கு போட்டியாக சசிகலா அணியிலிருந்து முருகானந்தம் அவர்கள் இந்த தொகுதியிலேயே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு சசிகலா அணியில் களம் காண்டிருக்கிறார். அவர் குறைந்தபட்சம் வாக்குகளை அஇஅதிமுக கட்சியிலிருந்து அந்த ஓட்டுகளை கொடுப்பார். அதே வேளையில் செந்தில்நாதன் அவர்கள் காரைக்குடி தொகுதியை சேர்ந்தவர். அவர் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியின் மண்ணில் மைந்தர் அல்ல. அவர் காரைக்குடி தொகுதியில் அவர் சொந்த ஊரான கிராமத்தில், நாகாடி கிராமத்தில் இருந்து நாம் ஒரு பார்வையை பார்த்தோம் என்றால் அந்த தொகுதியில் உள்ள வார்டு நம்பர் செய்யவில்லை, ஊராட்சி மன்ற தலைவர் செய்யவில்லை, மாவட்ட கவுன்சிலர் செய்யவில்லை, காரைக்குடி தொகுதியில் உள்ள அஇஅதிமுக வேட்பாளரும் செய்யவில்லை. அவர் சட்டமன்ற உறுப்பினராக திரு செந்தில்நாதன் பணியாற்றிய காலகட்டத்தில் இந்த சிவகங்கை தொகுதிக்கு சட்டக்கல்லூரி கொண்டு வரப்பட்டதா, வேளாண் கல்லூரி கொண்டு வரப்பட்டதா, அரசு கலைக்கல்லூரி கொண்டு வரப்பட்டதா, எந்த ஒரு கல்லூரியும் கொண்டு வரப்படாமல் அது அத்தனையும் ஒட்டுமொத்தமாக காரைக்குடிக்கு சென்று கொண்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் கலெக்டர் ஆஃபீஸு, எஸ்பி ஆஃபீஸ் போன்ற அரசு அலுவலகங்கள் இருக்கும் காரணத்தினால்தான் மக்கள் இன்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் சிவகங்கை தொகுதியை இன்று சுடுகாடாக காட்சியளிக்கும் அந்த நிலைதான் உள்ளது. அதேபோல் தற்போது முக்கியமான நீதிமன்றமும் காரைக்குடிக்கு சென்று கொண்டிருக்கிறது. இதே செந்தில்நாதன் அவர்கள் அம்மா இருக்கும் பொழுதிலிருந்து இன்று வரை 15 ஆண்டு காலமாக மாவட்ட செயலராக இருக்கிறார். ஒரு முறை எம்பியாகவும் ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அப்போ இவர் இந்த தொகுதிக்கான எத்தனை வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் எதையும் செய்யவில்லை. அதே போல் காளையார் கோவில் தாலுகாவாக அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த தாலுகாவுக்கான கட்டமைப்பும் அந்த அடிப்படை வசதியும் கொண்டு வரவில்லை. தாலுகா காவல் நிலையம் கொண்டு வர வேண்டியிருக்க வேண்டும், அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்திருக்கலாம், நீதிமன்றம் கொண்டு வந்திருக்கலாம், இந்த மாதிரி பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எந்த ஒரு திட்டங்களுமே இந்த காளையார் கோவில் பகுதிகளுக்கும் கொண்டு வரவில்லை. அதே வேளையில் அஇஅதிமுக கட்சியில் இருந்த முன்னாள் அமைச்சர் முதற்கொண்டு சில பேர் தமக்கு சீட்டு கிடைக்கவில்லையே, செந்தில்நாதனை தொடர்ந்து இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியிலே சீட்டு கேட்டு வெற்றி பெறுகிறார், இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதியிலே அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்ற ஒரு முன்னெடுப்பின் காரணமாக அவர் சொந்த கட்சியை சேர்ந்த அவர்களே அவருக்கு துரோகம் செய்து இவரை எப்படியாவது இந்த எலெக்ஷனிலே அவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ண மன ஓட்டத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போல சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கனிம வள கொலை நடக்கிறது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டம் காளையார் ஒன்றியம் முத்தூர் கிராமத்தில் 10-11 குவாரிகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது குவாரிகளுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டம் அறிவித்தார்கள். இந்த காளையார் கோயில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியை சுற்றி கனிம வள கொலை நடப்பதால் மக்கள் இந்த முறை இந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிராகவே செயல்படுகிறார்கள். ஆனால் செந்தில்நாதன் அவர்கள் சொல்லலாம், நான் ஆளுங்கட்சி அல்ல, அதன் காரணமாக எந்த திட்டங்களையும் கொண்டு வர முடியவில்லை என்ற ஒரு காரணத்தை சொன்னாலும், நீங்கள் 10 ஆண்டு காலமாக
புரட்சித் தலைவி அம்மா இருக்கும் பொழுதும் சரி, எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்பொழுது 10 ஆண்டு கால ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் அந்த ஆளுங்கட்சி மாவட்ட செயலாளராக இருக்கும் காரணத்தினால் எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எத்தனை திட்டங்களையும் நீங்கள் கொண்டு வரவில்லை. அதே வேளையில் இந்த சிவகங்கை மாவட்ட கள நிலவரம் வேறு விதமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இத்தனை 4 முனை போட்டியாக இருந்தாலும் திரு செந்தில்நாதன் அவர்களுக்கும் திரு நடிகர் கருணாஸ் அவர்களுக்கும் இடையேதான் கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்த சூழலில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு மனமோட்டம் மூடிக்கொண்டிருந்தாலும் கடைசி நேர தேர்தல் களத்தில் 2 கட்சிகளுமே அதாவது வைட்டமின் கொடுத்தல் மூலமாக, அதாவது பணப்பட்டுவாடா மூலமாக வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. செந்தில்நாதன் அவர்களும் தொகுதிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்ற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. கருணாஸ் அவர்களும் தொகுதிக்கு உள்ள மக்களுக்கு கணக்கெடுத்து 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள் என்று நம்மளுக்கு தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடைசி நேரத்தில் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வது என்னமோ பணப்பட்டுவாடா தான். யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே வெற்றி என்ற வாய்ப்பு தான் நிலவுகிறது. அதே வேளையில் மக்கள் மத்தியிலேயே ஒரு நல்லவர், அமைதியானவர், எளிமையானவர், சிகரமானவர், அன்பானவர் என்ற ஒரு தோற்றம் செந்தில்நாதன் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கும் காரணத்தால் அவருக்கும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்கிறது. கடைசி பணப்பட்டுவாடா சரியாக மக்களிடம் செல்லவில்லை என்றால் செந்தில்நாதன் அவர்கள் தோல்விதான் தருவார்கள் என்று மக்கள் மன ஓட்டம் சொல்கிறது. சில அரசியல் சமூக ஆர்வலரும் சொல்கிறார்கள். நன்றி, வணக்கம்.